உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் 5 வேதங்கள், ஐவேத ஆச்சாரியார், அஷ்டமா சித்து ஆசிரியன், கிரியா யோகா குருமார், இப்படி நிறைய பெயர்களை என்னுடைய மாணவர்கள் எனக்கு வச்சிருக்காங்க. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எத்தனையோ ஜாதக முறை இருக்கு. ஒருவன் ஜாதகம் ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை ஜாதகத்தை வைத்து பெற முடியுமா அப்படின்னு சாதாரணமாக இருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் செல்வந்தனாக மாறிய ஒருவர் கூட இது மாதிரியான கேள்விகளை வச்சுருக்காங்க. சொல்லுவாங்க, நான் ஜாதகத்தை பார்க்கறதில்ல, ஆனால் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் உண்டு. நான் எது செய்தாலும் நல்ல நேரங்களை பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இந்த ஜாதகத்தை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்கள் அனைத்து மக்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் பாவகங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு முறை இருக்குது. ஒரு எளியவனையும் வலியவனாக மாற்றுகின்ற வித்தை ஜாதகத்துக்குள்ளே இருக்கு. ஒரு வலியவனை ஒன்றுமில்லாத எளியவனாக மாற்றுகின்ற வித்தையும் ஜாதகத்துக்குள்ளே இருக்கு. இதில் சொல்கிறாங்க இல்லையா, நான் ஜாதகத்தை எல்லாம் நம்புறதில்லை அப்படின்னு. நம்புறதில்லைன்னு சொல்கிறவாளுக்கு ஜாதக கட்டத்துக்குள்ள எது இருக்கோ அதுதான் நடக்கும். அதிலிருந்து ஒரு துளி மாறாது. இப்போது ஒருவன் நான் பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டப்படுறேன், ஜாதகம் என்னை என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒருவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்குறோம் அப்படின்னா, சில நல்ல கிரகங்கள் நட்சத்திரம் ஏறாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதை சரி செய்வதே ஜாதகம் கணிப்பவரின் சரியான கணக்கு முறை. இந்த ஜோதிடர்களுடைய வித்தை அங்குதான் செல்லுபடியாகிறது. நிறைய ஜோதிட கருத்தரங்கங்கள்லாம் பார்க்குறீங்க. நிறைய ஜோதிடர்கள் அற்புதமாக கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இன்றைக்கி வந்தாச்சு. எந்த அறிவு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை அற்புதமாக கணிச்சு அவங்க என்ன எழுதி வச்சாங்களோ அதையத்தான் இன்றைக்கி உலகமே பின்பற்றுது. ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்கள் நீங்கள் நினைக்கலாம், லாபஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் 2ஆம் இடம்னு வைங்க. இந்த இடங்களில் சுவர்களோ அல்லது ராசி அதிபதிகளோ கெட்டு போயிருந்தால் அவன் தள்ளாட்ட நிலையில் தள்ளப்படுகிறான் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்கு. அது உண்மையும் கூடத்தான். கணக்கு தெரியாமல் இருக்கின்றவரை, தந்திரம் தெரியாமல் இருக்கின்றவரை நாம் தட்டு தடுமாறி முழித்து கொண்டே இருக்கலாம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 12 பாவகங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 12 ராசி 12 கட்டங்கள் தான். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அண்ணன் தம்பி இப்படின்னு நாம் பலவிதமாக பிரித்து வச்சுருக்கிறோம். எது சரியில்லையோ அதை சரி பண்ணுகின்ற வித்தையும் இருக்கிறது. அதனால தான் ஒருவர் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதில் இருக்கிற பள்ளத்தை நிரப்பினால் அற்புதமான வாழ்க்கையை நாமளே அமைத்து கொள்ளலாம். இங்கே என்ன தேவைப்படுது?
மனம் மனம் ஆழமாக நம்பணும். இது ஜாதகத்தை மட்டுமல்ல, தொழில், மனைவி, காதல், குழந்தைங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன், பொதுவாக சொல்லுகின்றேன். 12 ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் சொல்லுகின்றேன். நீங்கள் பார்க்கின்ற விதம் சரியாக இருக்குமேயானால் அதற்குள் இருக்கின்ற பள்ள மேடுகளும் தெரிந்து போகும். இப்போ நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போகிறீங்க, நீங்கள் சரியாக கவனித்து நடந்தால் பாதையில் இருக்கிற பள்ளம் தெரியும், முள் தெரியும், கல் தெரியும். தெரிந்தால் அழகாக அதை கடந்து செல்லலாம். இதுதான் ஜாதகம். ஜாதகத்துக்குள்ள ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல மேடு இருக்கும். அதை சரி செய்து கொண்டு நாம் பிரகாசம் அடைய வேண்டும், பலம் பெற வேண்டும், வாழ்க்கையில் வசதி பெற வேண்டும். எப்பயுமே ஒரு மனிதன் அறிவை வளர்த்து கொள்வதற்கு நாம் நினைக்கின்ற படிப்பை படிக்க வேண்டும், அந்த அறிவுகளை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு முறையும் ஜாதகம் என்பது நமக்கு நம்ம உடம்பில் போடுற ஓடுகின்ற உதிரத்தை போன்றது. அதை சரியாக தனி மனிதன் யாராக இருந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் தலைவிதியை நீங்கள் நிர்ணயம் பண்ண. அதனால தானே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பிறக்கின்ற போது இதை நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு தெரியாது. இறக்கின்ற போதும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது. இது ரெண்டும் நீங்கள் நிர்ணயம் செய்யவே முடியாது. ஆனால் வளமாக வாழ்வதும் வளம் இல்லாமல் வாழ்ந்து போவதும் நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. நான் ஒரு 10 வருஷமாக ஒரு தொழில் செய்கிறேன், என்னால் அதில் முன்னுக்கு வர முடியல அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் தப்பு தானே. 10 வருஷமாக ஒரு தொழிலில் நான் முன்னுக்கு வர முடியல அப்படின்னா அது உங்களுக்கு தப்பான தொழில். முதல்ல நினச்சிக்கோங்க, நான் 20 வருஷமாக கஷ்டப்படுறேன், வேலைக்கே போகிறேன் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாதை சரியானதாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உலகத்தில் பெருசாக எதை நினைக்கிறீங்க? மீடியாக்கள், ஆக்டர்கள், இவங்களெல்லாம் பாருங்கள், சொந்த பேரை வச்சு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு பேர் மாற்றம் பண்ணி, சில மாற்றங்களை பண்ணி எவ்வளவு பெரிய பெயர்கள் வாங்கியிருக்காங்க. உச்ச நட்சத்திரங்களை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய சொந்த பெயரில் வலம் வர முடியாது. சொந்த பெயரில் தொட்டுட்டா நிச்சயமாக கட்டத்தை பார்த்து தான் ஆகணும். நான் கட்டத்தை பார்க்கல, பள்ளம் மேடுகளை சரி பண்ணிட்டேன், நான் இந்த சூழ்நிலையில் போகிறேன்னா நிச்சயமாக உயர்வான வாழ்க்கையை நாம் பெறலாம். அதனால் 12 ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண், பெண், சிறியவர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். நாம் போகின்ற பாதையை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது நமக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்திடும். சில நேரங்களில் உயர்த்தும், தானாக உயர்த்திடும். பெரிய கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேட்டில் கால் வச்சிட்டிங்கன்னா மேலே போயிடுவீங்க, பள்ளத்தில் பட்டிங்கன்னா. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பஞ்சாங்கங்கள், ஜாதகங்கள், பிறந்த நேரம், நட்சத்திரங்கள் அப்படிலாம் இருக்குது. ஒருவர் பிறக்கும்போது என்ன நடக்குது? கீழே எந்த திசையில் காற்றடிக்கிறது, முதலாக இந்த மூச்சு பையில் எந்த திசையின் காற்று உள்ளே செல்கிறதோ அதுதான் இறப்பு வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு ரகசியமான சொல்லுகின்றேன். அந்த திசை காற்று மட்டும் தெரிந்துவிட்டால் நீங்கள் போகின்ற திசையெல்லாம் வெற்றி பெறலாம். இது பொதுவாக அவங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கு. இதை நம்பினவங்களுக்கும் சரி, நம்பாதவங்களுக்கும் சரி. நம்பினாலும் விதி தான் விளையாடுதோம், நம்பலைனாலும் விதி தான் விளையாடும். அதனால் உங்களுடைய ஜாதக
பாதையை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பாதகம் இல்லாமல் செல்வ செழிப்போடு மன நிறைவோடு நீங்கள் வாழலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு வீடியோ பதிவிடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பொக்கிஷமாக வைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்காராலும் தூங்குறதுலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து உடை உடுத்துறதுல இருந்து காதல் பண்ணுறதுலேருந்து கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பதிலிருந்து அத்தனையும் விவரமாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப் போகின்றேன். இந்த பதிவை நீங்கள் பொக்கிஷமாக வைத்து கொள்ளலாம். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு உண்டான சாதக பாதக நிலைகளை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத அந்த பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் தொடர்ந்து அந்த பதிவுகளை பாருங்கள். நம்மளுடைய வலைப்பதிவை பொறுத்த வரைக்கும் மனிதன் நலமோடு வாழவும் அதில் இருக்கிற முக்கியமான காரணிகளை சொல்லியிருப்பேன். அதை தெரிந்து கொண்டு எப்போவுமே என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்புள்ளங்கள், வேதங்களில் சங்கடம் இருந்தாலும், சாஸ்திர முறைகள் கலாச்சார முறைகளில் ஒரு சங்கடம் இருந்தாலும், நம்பிக்கை அற்று இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முழுமை பெறுங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இது சின்னவங்க பார்த்தாலும் சரி, பெரியவங்க பார்த்தாலும் சரி, ஏழை பார்த்தாலும் சரி, பணக்காரர்கள் பார்த்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு விதமான இயற்கையின் சக்தி உங்கள் உள்ளங்கைக்குள்ளே இருக்கு. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வலம் பெறுங்கள். இதே போல் ஒரு நல்ல தகவலோடும் உங்கள் ராசிக்கு உண்டான முக்கியமான செய்தியோடும் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.